ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவன் ஃபார்மலாக வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறானே, எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் பேசுகிறானேன்னு நினைக்கிறீங்கன்னா இல்லையா இது வந்து என்னோடய விலாக், ஃபர்ஸ்ட் விலாக் வீடியோ இருந்துட்டுப்பா. ஸோ அதனால தான் எனக்கு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. நம்ம நார்மலாக கண்டென்ட் வீடியோஸே சும்மா வீடியோஸ்லாம் பண்ணுவோம். இது மாதிரிலாம் எனக்கு விலாக்லாம் பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவாக இறங்கியிருக்கேன். அதனால் புதுசாக மைக்கெலாம் வாங்கினேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் இதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய வெல் விஷஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த விலாக் எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து பழனிக்கு போக போகிறோம். அந்த பழனிக்கு போகிறத நம்ம ஏன் ஒரு விலாகாக சின்னதாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி. சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ மணி 3. பார்ப்போம் ஃபர்தராக இந்த வீடியோவில் என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு இந்த வ்ளாகில். என்னடா என் ஃபோனை வச்சு என்னமோ பண்ணிகிட்ருக்க? என்ன டாண்டா? ஓ, நீங்கள் இப்போ பிரதீப் சார். சரி, ஓகே, போகலாம். நாங்கள் எப்பயுமே வேலைக்கு போகும்போது இந்த கருப்பசாமியை கும்பிட்டு தான் போவோம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நிறுத்தி இறங்கியே கும்பிட்டு நம்ம பழனிக்கு கிளம்பலாம். பழனி மெயின் ரோட் டச் பண்ணியாச்சா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழனியோட அந்த ரோடு டச் பண்ணிட்டோம். சரி, டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு எம்டிஎஸ் பேக்கரியில் வண்டி நிறுத்தியிருக்கோம். ஏதாவது பேசுங்க சார். நாங்கள் அதனால் இப்போ ஒரு காஃபி, ஒரு விலாக் பண்ணலான்னு நினச்சா மட்டும் பத்தாது, நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்கணும், பேசணும். நீ இப்போ வையன் வச்சுட்டு தான் இருக்கிறேன், ஆன்லேயே தான் இருக்குது, பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பழனி ரோடு வந்து நாங்கள் டச் பண்ணிட்டோம். நான் சொல்லிட்டேன், வேறு ஏதாவது டீ குடிக்கலாம் அப்படின்னு ஒரு டீ லவர் சொன்னதுனால அவன் டீ குடிப்பான், நான் வந்து காஃபி குடிப்பேன். புரியல. என் பேர் கோபால், எங்கள் ஊரில் எல்லாம் கோபால்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா இதெல்லாம் ஒரு இதாங்க, என் பேர் கோபால், இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனாகன்ற மாதிரி பேசுகிறேன். சரி, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஒரு டீ குடிச்சதுக்கு அப்புறம் வந்து பேசலாம். காலங்காத்தால வண்டி எடுத்துகிட்டு வந்தால் சில்லுன்னு தான் இருக்கும். ஜோக் இல்லையா? ஸோ டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தியிருக்கோம். நம்ம எனர்ஜி ஏற்றிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் பழனி. எஸ். உனக்கு ஏன் வந்து திடீர்னு பழனிக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு? எனக்கு ஏன் பழனிக்கு போகணும்னு தோணுச்சுன்னா, நிறைய வர வழியில் டெய்லியும் பார்த்தா நிறையா மயில், அந்த முருகரோட வேல், முருகரோட வைபாவே உனக்கு இருந்திருக்கு. ஆமாம், அப்படியே வச்சுக்கோயேன். அது கொஞ்சம் இருந்துச்சு. சரி போகலாம் அப்படின்னு நீ சொல்லவும் நானும் ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. தடை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, பழனி பக்கத்தில் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம்னாலே நமக்கு இந்த மாதிரி முருகர் வைப் வர ஆரம்பிச்சு. ஃபர்தராக இனிமேல் நாங்கள் போகிறத ஆகுனா எனக்கு இந்த ஃபர்தர்னே வருது. இங்கிலீஷ் தான். நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் டைம் கிடச்சா வாங்க கோயிலுக்குலாம் வந்து போனால் ஒரு மாதிரி நல்ல வைபாக இருக்கும். மூடிட்டு
பார்த்துப்போம். வந்த உடனே நம்ம கையில் பூஜையை போட்டானுங்க. வந்தீங்கன்னா வண்டி நிறுத்துறீங்கன்னா நீங்க தனியா போய் பார்க்கிங்னு போட்டு நிறுத்திக்கோங்க. இங்க வந்தா இவனுக்கு வந்து இதை வச்சே ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. வந்து சாமி பக்கத்துல கூட்டிட்டு போய் காட்டுறேன், எனக்கு பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறானுங்க. இந்த பக்கம் வந்தால் அவன் ஒரு காசு கேட்குறான். வண்டிலாம் வந்தீங்கன்னா இப்போ ஏதோ புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் சின்ன வயசில் பழனிக்கு வந்தப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது. இவனுக்கு என்னடானா ஏதோ ஸ்கேம் பண்ணுறானுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக வந்துட்டு போங்க. ஸோ இங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது சாப்பிட்டா தான் நம்ம மேலே ஏறுறதுக்கு நம்ம தெம்பு இருக்கும். சாப்பிடாமலாம் நம்ம ஏற முடியாது. அதனால் இங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது சாப்பிடணும். அதுக்காக நாங்கள் பக்கத்தில் ஏதாவது கடையை தேடிட்டு இருக்கிறோம். இங்கேயே இருக்கு பாரு, ஸ்ரீ விஜயா ஹோட்டல். போதுமா? இந்த ஹோட்டலில் நம்ம போய் சாப்பிடுவோம். இங்கே வந்து ஸ்ரீ விஜயான்னு ஒரு ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் 50 rupeesக்கே வந்துட்டு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிஃபன் வந்து இங்கே இருக்குது. 50 ரூபாய்லாம் நான் பார்க்கவே இல்லை. இது இங்கே அந்த அது என்ன அங்கே ஒன்றும் வச்சுருக்காங்க, அதை பார்த்து அதெல்லாம் சொல்லக்கூடாதா? அது சொல்லலாம், நான் பார்க்கவே இல்லை. நானே பரவாயில்ல, என்னடா என்னமோ இந்த கோயிலுக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்தவங்க மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. வந்து பொங்கல் வச்சு எதுக்கு சிரிக்கிற? செல்ஃபி எடுக்கீங்க, வீடியோ எடுக்கணும். நாங்கள் வந்து மேலே போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து சாமி வந்து அதான் ராஜ அலங்காரத்தில் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிறப்போ நாங்கள் போகிறப்ப தான் வந்து இந்த சாமியை அலங்காரம் பண்ணி நடை வந்து திறந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அழகாக சாமியை நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம். சரி, இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் வந்து உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். ஸோ இவங்க வந்துட்டு ரொம்ப நேரமாக பழனியை பற்றி வந்து எனக்கு நான் டீட்டெயில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நம்மளும் கேட்டுருவோமே, சொல்லு. பழனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பழனியோட புராண பெயர் வந்து ஒன்று இருக்குது. அதாவது திருஆவணங்குடி அப்படின்னு சொல்லிட்டு தான் பழனியை வந்து முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெயர் மாற்றம் பட்டது தான் வந்து பழனி. அந்த பழனி அப்படின்னு சொல்லி எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஔவையார் வந்துட்டு ஒரு முருகரை பார்க்கறதுக்காக முருகனை அந்த டக்குனு முருகனை பார்க்கறதுக்காக வரல, பழனி வந்திருக்கும் போது இல்லை முருகன், அதாவது இல்லை நான் சொல்கிறேன், பழனி கட்படி ஏன்டி சொல்கிறேன். அதாவது பழனிக்கு வந்து வந்திருக்கும் போது ஔவையார் முருகர் வந்து அவங்களுக்கு காட்சி அளிச்சிருக்காங்க. காட்சி அளிக்கும் போது அப்போ வந்து ஔவையார் வந்து முருகரை பார்த்து சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஞான திருஷ்டியா நம்ம ஞானம் கொண்டவன் நீ அப்படின்னு சொன்னதுனால கொண்டவன் நீ, அதனால் பழனி அப்படின்னு சொல்லும் போது தான் இதுக்கான பெயர் காரணம் வந்து பழனி அப்படின்னு வைக்கப்பட்டது. ஸோ ஔவையார் தான் அந்த பேர் வச்சிருக்கிறாங்க இதுக்கு. அப்புறம் வந்துட்டு வேற என்ன, போகர் வந்து இந்த சிலையை வந்து உருவாக்குனவர், அதாவது பழனியில் இருக்க முருகர் சிலையை உருவாக்குனர், அவரோட பெயர் வந்து போகர். அவரோட சித்தரோட சிலைங்கிற பாருங்க, ஜீவசமாதி. சாரி, ஜீவசமாதி வந்து இருக்கிறதாக ஒரு இதா வந்துட்டு இருக்கு. அந்த சித்தரோட ஜீவசமாதி வந்து அங்க வந்து இன்னுமே அங்க இருக்கு. அதை எல்லாரும் வழிபாடு பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இன்னும். ஸோ அந்த போகர் வந்துட்டு அந்த சிலையை எப்படி செஞ்சாருன்னா 9 வருஷமாக செஞ்சாராமா அந்த சிலையை. 40,000 மூலிகைகளை கொண்டு 83
இல்லை 83 சித்தர்களை வந்து இவர் சூப்பர்வைஸ் பண்ணி அவர் செய்த சிலை தான் பழனியில் இருக்கிற அந்த முருகரோட சிலை. ஸோ அவரோட ஜீவ சமாதி அங்கே இருப்பதாக இன்னும் வழிபாட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிறதா வந்துட்டு ஒரு இது இருக்குது, மித்து இருக்காங்க. மித்துன்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை அவங்களுக்கு. அப்புறம் வேற என்ன கலெக்ட் பண்ணீங்க? வேற வந்து ரோப் காருக்கு 50 ரூபா பெஸ்ட்டுமா. ஓகே. ஸோ சீரியஸாகவே வந்துட்டு பழனி எனக்கு வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச டைமில் இருந்து பழனி அந்த கோயிலுக்குள்ளே அந்த கரெக்டாக அந்த அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்தலம் சாமி பார்க்குறது கரெக்டாக அந்த காலை உள்ளே எடுத்து வைக்கும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னா 2022 எனக்கு அந்த வைப்ரேஷன் இருந்திருக்கு. சரி நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போகிறதுனால நமக்கு அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போவும் போய் பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகிற வரைக்கும் நினச்சிட்டே தான் போனேன் அந்த மாதிரி ஆகுமான்ட்டு. உள்ளே போனால் சீரியஸாக சொல்கிறேன், நான் எனக்கு எப்படி ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறாமல் ஒரு வேறு லெவல் வைப்ரேஷன். எனக்கு அப்படியே இந்த இடமெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சாமி பார்த்தோன்னே கண்ணிலேருந்து அதை எப்பயுமே பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கண்ணில் வந்துடும், எல்லாருக்குமே வரது தான். நம்ம ரீசெண்டாக விஜய் சித்து பிளாகில் கூட சொல்லியிருப்பாங்க, எனக்கு பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடுச்சுன்னு. அதெல்லாம் உண்மை தான். சீரியஸாகவே அங்கே போனாலே என்னமோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குதுங்க. கண்டிப்பாக எல்லாருமே போய் விசிட் பண்ணணும் பழனி. எப்போயாச்சும் ஒரு தடவையாவது போய் விசிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா என்னமோ எனக்கு கீழே இருந்த ஒரு நெகட்டிவிட்டி, கீழே நாங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல ஒரு பூஜையை போட்டாங்க, இந்த இங்கே இருக்குது அந்த பூஜை, இந்த பூஜையை போட்டானுங்களே 360 ரூபா இருக்குது, அது நெகட்டிவிட்டியாக உள்ளே போனோம். சீரியஸாக சொல்கிறேன், அந்த ஸ்தலத்துக்குள்ளே என்ட்ரானோன்னு எனக்கு இருந்த எல்லா நெகட்டிவிட்டியுமே போயிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் காட் அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு சும்மா நமக்கு ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்குது, ஃபுல்லாக ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பழனி உள்ளே போயிட்டு வந்தாலே உண்மையாலுமே அதெல்லாம் அப்படியே கம்மியாகுது. சீரியஸாக சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எனக்கு மட்டும் இல்லை, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற அவங்களுக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு வேறு லெவல் ஃபீல் தாங்க. பழனிக்கு வரும்போதெல்லாம் எல்லா கோயிலுக்கும் போகிறோம், ஆனால் அந்த பழனிக்கு வந்தால் மட்டுமே நமக்கு என்னன்னு தெரில ஒரு வேறு லெவல் ஃபீல் கிடைக்குது. எல்லாருமே போய் கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் மனசில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் வந்து கண்டிப்பாக இறங்கும். நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, கோயம்புத்தூர் சைடில் இருக்கிற எல்லாருமே அடிக்கடி போயிட்டு வருவீங்க. ஸோ நீங்கள் இதுக்கப்புறமும் போய் நல்லா விசிட் பண்ணி ப்ரே பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கணும். வேறு என்ன சொல்கிறது, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். வேறு என்னடி சொல்கிறது, வாழ்க வளமுடன். நன்றி. வேறு என்னமோ சொல்லுவாங்களே, ஏன் இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் அந்த இதில் வர மாதிரி கடைசியில் எண்டிங் வரும்ல, எனக்கு வந்து என் ஒய்ஃப் கூப்பிட்றாங்க, டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கள். அந்த மாதிரி உண்மையாலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு உண்மையாலுமே ஒரு புது உணர்ச்சி கிடச்ச மாதிரி இருக்குது. இதை நோக்கி நம்ம வந்து இனிமேல் நம்ம வ்ளாக் வீடியோஸ் நிறையா போடணும்னு நானும் எதிர்பார்க்குறேன். நீங்களும் எனக்கு இந்த வ்ளாகுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ திருப்பி நீயும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே செல்ஃபிக்கு மாற்றுங்க அதை. ஸோ இந்த வ்ளாகை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் மனசார நம்புகிறோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்குன்னு இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து ஒரு வ்ளாக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸில் நான் வந்து இன்னும் ஃபர்தராக என்னென்ன வ்ளாக்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி கசன்னு என்னென்னமோ எடுத்துருக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க் இது. எனக்கு வ்ளாக் எடுக்கிறதுன்னு இல்லை, எனக்கு நார்மலாகவே ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. ஸோ எனக்கு பிடிச்சதுனால அதை நான் செய்கிறேன். அது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி நான் செய்கிறேன். என் மனசுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால இதை நான் வந்து பதிவு பண்ணுறேன். வேற என்ன, நிறைய டிப்ஸ் கொடுங்க, ஏதாவது கரெக்ஷனாலும் சொன்னா நெக்ஸ்ட் வீடியோல அதை அப்கிரேட் பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய விஷயத்த பண்ணி காமிக்கிறோம். நான் தான் வந்து vlogs எல்லாம் எடுக்கலாம், இப்போ சும்மா நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி vlog புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், அதுலேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த இது. சரி இது ஒரு மினி vlog-ஆக எடுத்துடலாம்
எங்களுக்கு எடுக்க தெரியல, பட் அதுவும் அங்கங்கே அப்படியே நாங்களும் எடுத்தோம். சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறது. தான் என் வாழ்க்கையில் நான் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக நான் வீடியோன்னு எல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன். ஏதோ ஒன்று பார்த்து பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.